ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். எல்லோரும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜாலாம் சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நாங்களும் நல்லபடியாக சிறப்பாக சாமி கும்பிட்டு 3 நாளும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மாதிரி வந்தது. அந்த அஷ்டமி, நவமி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு 3 நாள் நான் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு நாள் காருக்காக நம்ம க்ளீன் பண்ணி அதெல்லாம் பூஜை பண்ணினேன். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளோட புக்ஸ் எல்லாம் வச்சு சரஸ்வதி பூஜையாக என்னோடய பொண்ணோட புக்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பூஜை பண்ணணும். விஜயதசமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் நம்ம வீட்டில் ட்ரைபாட் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். அந்த விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தசமி கூட பார்த்திங்கன்னா 2 நாள் வந்தது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து தொடங்கி அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் இருந்தது. ஸோ நான் ஈவினிங் தான் நான் சாமி கும்பிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா பூ நான் ஒரு 1 வீக் பிஃபோரே வாங்கி வச்சுட்டேன். அதனால் நல்லா சாமிக்கு அலங்காரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பித்தது. நான் ஃபஸ்ட் டைமாக உக்காரை அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு ரெசிபி, அந்த ஸ்வீட் ரெசிபி நான் பண்ணினேன். ரொம்ப சூப்பராக வந்தது. ஒரு 3-4 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உக்காரை ரெசிபி பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரியே தான் இருந்தது. பட் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டியில் இருந்தது. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு தான் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு அந்த மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இதை குக்கரில் போட்டுட்டு இதை கழுவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகிடும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 ml தண்ணி ஊற்றி அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காயும் போட்டுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக வானொலி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா முந்திரியை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கை நிறைய போட்டுக்கோங்க. கை நிறைய போட்டு அதை அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வேணும். இது நெய்யில் நிறைய பண்ணினா தான் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருந்தது. நல்லா 1/4 கப் அளவுக்கு நெய் போட்டுட்டு அந்த முந்திரி மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை இருக்குது பாருங்கள். அந்த ரவை தான் அதில் வறுத்து எடுக்கணும். இதுக்கு ரைஸ்க்கு பதில் ரவை போடுறாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை தானே இது. இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3-4 வீடியோவிலையும் இதே மாதிரி ரெசிபி தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமே எனக்கு சூப்பராக வந்தது. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ண ரெசிபி தான். இப்போ ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. அந்த பருப்பையும் சேர்த்தி அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் இதில் கொட்டிடுங்க. அப்போ தான் அந்த ரவை நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். அப்புறமா பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான். இதில் டஸ்ட் எதுவுமே இருக்காது. அது அப்படியே நம்ம பொடி மாதிரி தான் இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட. இது பார்த்திங்கன்னா கேசரி மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஹல்வா பதத்துக்கு வரும். நம்ம இது இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கூடவே இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துனீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த டவாலையே ஒட்டாமல் அப்படியே சும்மா சூப்பராக ஹல்வா மாதிரி அவ்வளோ யம்மியாக வந்திருந்தது. இதுதான் நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். இப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஹல்வா மாதிரியே இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரியும் போட்டிங்க அப்படின்னா நம்ம செட்டிநாடு உக்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவே நான் பிரசாதமாக சாமிக்கும் வச்சுட்டு நெய்வேத்தியமாக வச்சு நான் சாமி கும்பிட்டேன். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சாமிக்கு நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கணவருக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தது. நெக்ஸ்ட் டே தான் அவருக்கு லீவ் இருந்தது. ஸோ நானே சாமி கும்பிட்டாச்சு. என் பொண்ணு இருந்தால், அம்மா இருந்தாங்க, அவங்க கூட வச்சு நான் சாமி கும்பிட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டும் முடிச்சாச்சு. நவராத்திரியும் சூப்பராக நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ இடையில நான் வீடியோ போடாமல் இருந்திருந்தேன். இனிமே நம்ம சேனலில் வாரத்தில் 2 வீடியோ வரும். அப்புறமா அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.